அன்பான மீன லக்னக்காரர்களே, அதாவது மீன லக்னத்திலே பிறந்தவர்கள், நான் எப்பயுமே ஒண்ணு சொல்லுவேன், இந்த 4 மூல லக்னம்னு சொல்லுவோம். மீனோ, மிதுனோ, கன்னி, தனுசு, இந்த 4 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் வயப்படுவார்கள். லவ் சக்சஸ் ஆகும். லவ்னா என்னங்க? உண்மையான அன்பு வெற்றி பெறும். எங்கேயுமே தோல்வி அடைய மாட்டீங்க. உண்மையான அன்பு, நீங்க வச்ச அன்பு பொய்யாகாது, வச்ச பாசம் பொய்யாகாது. உங்களுக்கு வேஷம் போடவும் தெரியாது. நீங்க பொய்யா பேச ஆரம்பிச்சாலும் அதை உண்மையா மாத்திடுவீங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் இந்த 4 மூல கட்டடம் உள்ள லக்னக்காரர்கள். இதுல மீன லக்னம் இன்னும் ஒரு படி உயர்வு. கடைசி வரைக்கும் தன்னுடைய நண்பர்களுக்கும் தன்னுடைய சகாக்களுக்கும் தன்னை நம்புபவர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். அதே நேரத்துல தனக்காக ஒரு விஷயத்தை செய்யணும்னா எந்த நேரம் கூட பார்க்க மாட்டீங்க, காலம் நேரம் பார்க்காமல் உழைக்கக்கூடியவர்கள். நிச்சயம் பணக்காரர்கள் ஆகக்கூடியவர்கள். மீன லக்னக்காரர்கள் பணக்காரர்கள் கண்டிப்பா ஆவீங்க. அழகு பொருந்தியவர்களாக இருப்பீங்க. உங்க அழகு உங்களை வேகம் செய்யும். உங்களுடைய உடை நடை பாவனைகள் உங்களை உயர்த்தும். யாருமே போடாத ட்ரெஸ் நீங்க போற மாதிரி இருக்கும். அதே ட்ரெஸ் எல்லா இடத்துலையும் போட்டிருப்பான். ஆனா உங்களை மட்டும் பார்த்தா எப்படிங்க நீங்க இந்த ட்ரெஸ் வாங்கினீங்கன்னு. நீங்க உங்களை பார்த்து ஃப்ரேம் கடையில உங்க போட்டோவே வைப்பாங்க. மீடியா சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல பணம் காசு கொழிக்கும். மீன லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு பணம் காசு கொழிக்கும். பயன்படுத்திக்கணும். அதிர்ஷ்டம் வரும்போது கதவை திறந்து வச்சுட்டு வானும் கூப்பிடணும். அது வரும்போது நம்ம இழுத்து பூட்டின்னு போயிடக்கூடாது. நம்ம பண்ற தப்பெல்லாம் அதுதான் இல்லையா? அலாரம் வச்சு எழுந்திருக்கிறோம். ஏன் எழுந்திருக்கிறோம்? நாம தூங்கிடுவோங்கிற எண்ணம். அது செய்யலாமா? அலாரம் இல்லாம எழுந்திருக்கணும். அப்பதான் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். அலாரம் வச்சு எழுந்தோம்னா நம்மளை யாரோ ஒருத்தவங்க சொன்னாதான் செய்வோம். நம்மளால திறனா வேலை பார்க்க முடியாதுன்னு அர்த்தம். அலாரமே இல்லாம என்னைக்கு எழுந்திருக்க ஆரம்பிக்கிறோமோ நம்ம லட்சியத்துக்கிட்ட வந்துட்டோம்னு அர்த்தம். இந்த லக்னம் உங்களுக்கு அந்த அளவுக்கு பலம் கொடுக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த லக்னக்காரர்கள் பாத்தீங்கன்னா அலங்கார பிரியர்கள். நல்ல சந்தோஷமா அலங்காரம் பண்ணிக்கணும். நிறைய பொருட்களை சேர்க்கணும், அன்புகளை சேர்க்கணும். நம்மளை பத்தி முதல் வரிசையில உட்காரணும், முன்னுரிமை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். உங்க கண் பார்வைக்கு அவ்வளவு ஒரு பலன் உண்டு. சொக்கிடுவாங்க. பெண்ணாக இருந்தா ஆண் சொக்குவோம், ஆணாக இருந்தா பெண் சொக்கிடுவாங்க. உங்க பார்வை மீன லக்கணத்துக்கு அப்படி ஒரு பார்வை. சார் உங்கள்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கு சார் அப்படின்வாங்க. வெளியில எல்லாம் பேசுவான், உங்களை பார்த்தோன்னு பேச முடியாது. அப்படியே எப்படிதான் மாறுறாங்கன்னு தெரியாது. 6ஆம் அறிவு, 7ஆம் அறிவு படம் இருக்கு. 6ஆம் அறிவு, 6th சென்ஸ் நமக்கு நல்ல வேலை செய்யும். இந்த மீன லக்னக்காரர்களுக்கு என்ன கோபம் கொஞ்சம் அதிகமா வரும். அதாவது வீராப்புக்காவது ஒரு விஷயத்த செய்யணும்னு ஆசை வந்துடும். அவங்க எவன் கஷ்டப்படுறான் கஷ்டப்படலாம் பார்க்க தோறாது. கஷ்டப்பட்டா என்ன, அவன் எப்படி என்ன கேட்டான், நான் இறங்கணும், நான் செஞ்சு பார்ப்பேன், அவன் வெயிட் பண்ணிட்டோம் அப்படிலாம் தோணும். உண்மையிலேயே நிறைய இடங்கள்ல வீராப்பா சக்சஸ் பண்ணக்கூடியவர், அதிகாரம் படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள், அதிகார பதவிக்கு போவாங்க, பிசினஸ் மேக்னட்டா போவாங்க, வியாபாரத்துல விருத்தி ஆகுவாங்க, மருத்துவ யோகம் ஏற்படும், மெடிசன் சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஏற்படும். இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சினிமா, மீடியா, இந்த விஷயங்கள், மருத்துவம், அரசியல், இதெல்லாம் யோகத்தை கொடுக்கும். இந்த லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய சமய சடங்குகள்ல ரொம்ப கவனமா இருப்பாங்க. நமக்கு எந்த குடும்பம், என்ன இனம், என்ன மதம், அதெல்லாம் ரொம்ப நம்பிக்கையாக அதை கரெக்டா செய்யணும். ப்ரொசீஜர் அதை ரொம்ப கரெக்டா கீப் இட் பண்ணுவாங்க. இந்த லக்னக்காரர்கள் அவங்க மனசாட்சிக்கு உட்பட்டவர்கள். யாருக்கும் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. மனசாட்சிக்கு பயப்படுவார்கள். வேண்டான்னா தனக்கு பிடிச்சதா இருந்தாலும் அது உதறி தள்ளிட்டு உதவிக்காக உதறி தள்ளக்கூடியவர்கள். நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் முடிவு பண்ணிட்டோம், அவங்களுக்காக நம்மளுடைய ஆசைகளை திறந்துருவோம்னு முடிவு பண்ணுவாங்க.
இன்னும் சில பேர் நிறைய மனவலிகளோடு தனக்கு பிடிக்காததை மற்றவர்களுக்கு பிடித்ததை செய்யக்கூடியவர்கள். நல்லா கவனிக்கணும். மனவலியோடு தனக்கு பிடித்ததை மற்றவர்கள், நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நமக்கு ஒருத்தவங்க பிடிச்சதுக்காக அவங்களுக்கு செய்வாங்க. அதுதான் மீன லக்கணம். சிறப்பான லக்கணம். குரு ஆதிக்கம், குருவோடைய ஆதிக்கம், பொறுமைசாலி, பிடிவாதக்காரங்க, பிடிவாதத்தில் வெற்றி பெறக்கூடியவர்கள், பலவிதமான ஆசை உள்ளவர்கள், உணவு மீது அக்கறையும் அன்பும் அலாதி பிரியமும் கொண்டவர்கள். சாப்பிடணும்னு நினைச்சிட்டாங்கன்னா சாப்பிடுவாங்க. என்ன சாப்பாடு இருந்தாலும் பரவாயில்ல. மீன இலக்கணத்துக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும். சோறா, சோறு தான். அதுவும் பிடிச்ச சோறு தான், நினைச்ச சோறு தான், கிடைச்ச சோறு கிடையாது, நினைச்ச சோறு. பீஸா சாப்பிடணும், பர்கர் சாப்பிடணும், அதுதான். பரோட்டா சாப்பிடணும்னா 100 கிலோமீட்டர் தாண்டி கூட போய் பரோட்டா சாப்பிட்டு வருவாங்க. இதுதான் மீன இலக்கணம். இந்த இன்னைக்கு ஒத்துக்காது, உடம்புக்கு ஒவ்வாம, நாளைக்கே போனாலும் பரவாயில்ல பரோட்டா சாப்பிடணும். அதான் மீன இலக்கணம். பிடிவாதம், பேராசையெல்லாம் கிடையாது. ரொம்ப அருமையான மனிதர்கள், தங்கமான மனிதர்கள். அதனாலதான் தங்கம் என்னைக்கும் விலை ஏறிக்கிட்டே இருக்கும். இந்த கிரகங்கள் மட்டும் மீன இலக்கணத்தை சுப கிரகங்கள் பார்வை பட்டுடுச்சுன்னா நிச்சயமா 100 வயசு இருப்பாங்க. 100 வயசு சுபகிரக பார்வை கிடைச்சதுன்னா வாழ்க்கையில தோல்வி வராது. ஆனா மீன இலக்கணக்காரர்கள் நிறைய தோல்விகளை சந்திப்பார்கள். அப்ப காரணம் என்ன? அவங்களுக்கு சுபகிரக பார்வை குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம்? அந்த சுபகிரக பார்வையை நாம் அதிகரிக்கிறதுக்கு கிரக பார்வைக்கு, கிரகத்துக்கு பிரீத்தி பண்ணணும், கிரகத்துக்கு ஸ்ரேயஸ் பண்ணணும். இது அவசியம் பண்ணணும். அப்பதான் கடுமையான விஷயங்கள்ல இருந்து மீண்டு வருவார்கள். பரிகாரங்கள் அவசியம் மீன இலக்கணத்துக்கு தேவை. கடவுள் வழிபாடு தான் பரிகாரம், வேற எதுவும் தேவையில்லை. அடிக்கடி காய்ச்சல், இரும்பல், த்ரோட் ப்ராப்ளங்கள் ஏற்படும், அலர்ஜி ஏற்படும் மீன இலக்கணத்துக்கு அடிக்கடி. அது டங்க் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. நாக்கு, உதடு இங்கெல்லாம் பிரச்சனை, தொண்டை. என்னடா இது, நமக்கு எங்க இருந்தா இந்த வியாதி ஆண்டவன் கொடுக்குறான்? ஏன்னா சாப்பாடு ரொம்ப பிடிக்குமே. சில சாப்பாட்டுல உணவுல அலர்ஜி இருக்கும். மீன இலக்கணக்காரர்களுக்கு இனிப்பு அலர்ஜியா இருக்கும், கெமிக்கல் அலர்ஜி. அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில பேருக்கு ரோஸ் மில்க் குடிச்சலாம் நாக்கு புண்ணாயிடும். அந்த ரோஸ் மில்க்ல ஒரு கெமிக்கல் இருக்கும், அது ஒத்துக்காது. கண்டுபிடிக்கணும், இது லேட் ஆகும். கண்டுபிடிச்சு அப்புறமா அதுக்கு தீர்வு. பிடிக்காததை சாப்பிடாம தான் இருக்கும். இந்த மீன இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் குரு பார்வை, அலங்கார யோகங்கள், அகோரிகள்னு சொல்லுவாங்க. அதாவது சித்தர்கள் மீது ரொம்ப அபிமானம் இருக்கும். அகோரிகள் இவங்க மேல அபிமானம் இருக்கும். இயற்கையா ஃப்ரீடமா வாழணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் மீன இலக்கணக்காரர்கள். அதனால சிவனை அதிகமா வழிபாடு பண்ணுங்க. சிவ தரிசனம் கண்டிப்பா. ருத்ராட்ச மாலை போட்டுக்குங்க. ஒரு ருத்ராட்சம் இல்ல, ருத்ராட்ச மாலை போட்டுக்குங்க. அது கருப்பு ருத்ராட்சம்னு இருக்கும், கருப்பு கலர்ல இருக்கும் ருத்ராட்சம். அந்த ருத்ராட்சத்தை போட்டு அப்படியே பொறுமையா, எப்பயாவது மனசு எங்கேயாவது இருந்தா, பீச்சில் இருந்தாலும் சரி, பார்க்ல இருந்தாலும் சரி, சிவனை எங்க வேணாலும் நினைக்கலாம், தப்பு இல்லை. அப்படியே ருத்ராட்சத்தை அப்படியே உருட்டுங்க, உங்க வாழ்க்கை உருளும். மிகப்பெரிய மேன்மையான நிலைமைக்கு வருவீங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். மீன இலக்கணக்காரர்களே, குளிர்ச்சியான விஷயத்தில் இருங்க. உங்க மனசை அப்பப்ப குளிர்ச்சி ஆக்கிக்கிங்க. மனசை குளிர்ச்சி ஆக்கிங்க, உடம்பு குளிர்ச்சி ஆக்க கூடாது இல்லையா? ஆமா, ஏன்னா கோபக்காரவங்க இல்லையா? கோபத்தால நம்ம வாய்ப்பை தவற விட்டுறக்கூடாது. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். இந்த உலகத்தை தன் வசப்படுத்தக்கூடிய பெரிய ஆற்றல் மீன லக்கணத்திற்கு உண்டு. இந்த லக்கணத்திற்கு யார் ஹெல்ப் பண்றா? சிவன் ஹெல்ப் பண்றார். சிவனுடைய ருத்ராட்சத்தை நீங்க கையில வச்சுக்கிங்க. லக்கணம் உங்களுக்கு பவரா வேலை செய்யும். குரு உங்களுக்கு மிகப்பெரிய அனுகிரகத்தை பண்ணுவார். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.